ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா 100வது நாள் கேக் இப்போ தான் வந்து ஸ்டோர் ரூம்லேருந்து வெளியே வந்துச்சு. அதை வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு வந்துட்டு அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டார் சபரி. உள்ளே வச்சு பூட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவரும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. தர்பீஸ் வந்து மாட்டிக்கிட்டாரு. இவங்க முடியல, அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்து பார்க்குறாரு, முடியல. ஏன்னா அவருக்கு கால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஸோ அவர் இழுத்து பார்க்குறாரு, முடியல. இந்த பக்கம் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாரு பிக் பாஸ் கிட்ட, அதை லாக் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் பிக் பாஸ் அப்படின்னு. அவர் எப்படி லாக் பண்ணுவார்? இவங்க தான் வந்து ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து உடனே வந்து பிக் பாஸ் பண்ணுவாரா? அதை வந்து பண்ணுறாங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு அவரும் வந்து காமெடியாகவே வந்துட்டு தர்பீஸ் என்ன பண்ணுறாரு, உங்களோட நடிப்பு அரக்கன் இந்த மாதிரி எந்த சீசன்லையும் இருந்துக்க மாட்டா, எனக்காக தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு விடுறாங்க. கேப்பில் டப்புன்னு ஓப்பன் பண்ணுறாரு, வெளியே வராரு. அதாவது இது எதுக்காகன்னா இது காமெடியாக ஜாலியாக பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு. அதான் ஒரு பக்கம் வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தர்பீஸை வந்து ரொம்ப மட்டமாக வந்துட்டு இந்த சபரியாக இருந்தாலும் சரி, விக்ரமாக இருந்தாலும் சரி, ஏன் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப வரம்பு மீறி அவரை வந்து ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க சத்தியமாக எனக்கு புரியல. அதுலேயும் அந்த கேக் கட்டிங்லாம் முடிஞ்சுது. கேக் கட்டிங் முடியறதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் ஒன்று, அந்த க்ளோஸ்அப்பாக கோல்கேட் சம்திங் ஏதோ ஒன்று நடந்துச்சு. அந்த டாஸ்க் முடியும் போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எல்லோரும் வராங்க. அப்பயும் வந்து ஒரு வார்த்தை சொல்லி திட்டி அப்படியே ஒரு மாதிரி தள்ளி அனுப்பி விடுறாரு நம்ம சபரி. இப்போ வந்துட்டு கேமரா முன்னாடி வந்துட்டு நம்ம தர்பீஸ் வந்து பேச வராங்க. அப்போ வந்துட்டு அவர் விக்ரம் என்ன சொல்கிறாரு, அறிவு கட்டவனே என்னாச்சு எல்லாருக்குமே எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ நாளாக வந்துட்டு தர்பீஸ் அவங்க வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அண்ணா அப்படி தான் பேசுவாங்க. எல்லோரும் இந்த சீசன் முடிய வந்துட்டு அந்த அவர் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்துட்டு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் இது வந்துட்டு மற்ற கண்டஸ்டன்ட் யாரையாவது அறிவு கட்டவனே அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை சொல்லிட்டு தான் முடியுமா? ஆனால் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ரொம்ப மோசமாக வந்து பேசுகிறாங்க. இதை நான் வந்துட்டு விக்ரம் கிட்டேயும் எதிர்பார்க்கல, சபரிக்கிட்ட சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. சபரி இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாருன்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதா? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.